எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிறதால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்டான இட்டாலியன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபெட்டுச்சினி ஆல்ஃப்ரேடோ பாஸ்தா. இந்த வெரைட்டி பாஸ்தா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் பாஸ்தா ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃபெட்டுச்சினி வெரைட்டி பாஸ்தா எடுத்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பாஸ்தாவை ஒன்று மெதுவாக போடுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, 3/4 பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தால் போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சிடலாம். பாஸ்தா வேக வச்ச தண்ணியை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்க எடுத்து இருக்கிற பாஸ்தா அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 பூண்டு அளவுக்கு இருக்கும். பூண்டை வெண்ணெயில 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. சிவக்க வறுபடணும்னு இல்லை, பச்சை வாசனை போனா போதும். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் இந்த பாஸ்தாவை நல்ல ரிச்சா டேஸ்டியா மாத்திரும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 100 கிராம் பார்மசான் சீஸை துருவி வச்சிருக்கேன். இந்த துருவின சீஸை அப்படியே பூண்டு கிரீம் கலவையில சேர்த்துடலாம். சாஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மிளகை பொடிச்சு சேர்த்துக்கலாம். க்ரீமி சாஸ் தயாராகிடுச்சு. இப்போ வேக வச்ச ஃபெட்டுச்சினி பாஸ்தாவை சேர்த்துடலாம். நல்லா சாஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்க. மேலே கொஞ்சம் துருவன சீஸும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பார்ஸ்லே சேர்த்து கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்ஸ்லே கிடைக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபெட்டுச்சினி ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா சர்வ் பண்ண தயாராக இருக்குது. எவ்வளோ சிம்பிளான ரெசிபி பார்த்தீங்களா? இதில் சேர்த்துருக்கிற வெண்ணெய், பூண்டு, க்ரீம், சீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். பார்மசான் சீஸ் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் பார்மசான் சீஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.